ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான். எஸ், தமிழ் தலைவர் தோத்துட்டாங்க. எல்லாம் வருத்தமாக இருப்பீங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. 17 மேட்ச் யாரும் 18 மேட்ச் யாரும் ஜெயிக்க முடியாது. இதே பிகேல 22 மேட்ச் ஜெயிச்சதை யாருமே கிடையாது. ஈவன் ஐபிஎல்ல எடுத்துங்களேன், 14 லீக் மேட்ச் யாரும் ஜெயிச்சது கிடையாது. எங்கேயாவது சறுக்கும். ஸ்டார்டிங்கில் சறுக்குறது ரொம்ப நல்லது. டைம் டு லேர்ன், நிறைய மிஸ்டேக் கரெக்ட் பண்ணுறதுக்கு. இது மேட்ச்சுக்கு முன்னாடி என்ன பேசுகிறாங்கன்னு சொல்கிறேன். ஸ்கோர் லைன் உங்களுக்கு தெரியும், ரிவ்யூ நேற்றே போட்டால் பார்க்காதவங்க போய் பாருங்கள். 36-33 3 பாயிண்டில் தோத்துட்டோம். 9 பாயிண்ட்ஸ் பெயினில் இருந்தாங்க அவங்க. எனிவே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மேட்ச்சுக்கு முன்னாடி சுனில், பவன் ஷராவத் வந்தாங்க ஸ்டேஜுக்கு. அவங்ககிட்ட அவங்க ஆங்கர் என்ன கேட்டாங்க, அந்த பதில் என்னன்னு சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி தேவாங் தலாலும் நவீன் எக்ஸ்பிரஸ் என்ன சொன்னாங்கன்ற வீடியோவும் போட்டிருக்கேன். எண்டு கார்டு வைக்கிறேன், பார்க்குறதுங்க பார்த்துட்டு அதுக்கும் கமெண்ட் சொல்லுங்கள். ரைட், சுனிலை கேட்டாங்க. அப்புறம் சுனில், நீங்கள் மேட்ச் விளாண்டிங்களா ஷாதுல் கூட? ரொம்ப பிரமாதமாக இருந்தது, ஜெயிச்சிட்டிங்க. ஷாதுலுக்கு ஸ்டேட்மெண்ட், மேட்சை தாண்டி உங்களோட வெற்றியை தாண்டி நீங்கள் ஏதோ ஷாதுலுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்த மாதிரி இருந்தது அவங்களோட பர்ஃபார்மன்ஸு. ஏன்னா அவன் ஜெயிச்சதுக்கப்புறம் அவர் டான்ஸ் ஆடுவார் திரும்ப வர மாதிரி, அதை வச்சு கேட்டாங்க. அண்ட் சொல்லுங்கண்ணே, நீ ஆஸ் அ குச் நெய் தா, அப்போல்லாம் ஒன்றும் இல்லை. அண்ட் நாங்கள் ஜெயிக்க வந்தோம், ஜெயிச்சிட்டோம் மேட்ச். அந்த மேட்ச்சு நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஜெயிச்சிருந்துருப்போம். அண்ட் நிறைய சூப்பர் ரைடு கொடுத்துட்டோம் இமான்ஷு அந்த பிளேயருக்கு. நாங்களும் நிறைய தவறுகள் பண்ணோம். அது ஷாதுல் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக வேறு வந்தார். அண்ட் நான் ஒரு பாயிண்ட் தான் கொடுக்கணும்னு நினச்சேன் லாஸ்ட்டில். பட் அவர் அதை எடுத்துக்க விரும்பலை, அவுட் ஆகிட்டார் அவர். அதனால தான் நான் டேக்கிள் பண்ணி கடைசியில் பசங்க மேலே விழுந்தோன்னா நாங்கள் ஜெயிச்சிட்டோம், வி ஒன். யாருக்கும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அந்த மாதிரி இன்டென்ஷன் எனக்கு இல்லை அப்படின்னாரு. அப்புறம் சுனிலை கேட்டாங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில், நீ ஃபஸ்ட்டு மேட்ச் முடிஞ்சோன்னா கேட்டாங்க, தமிழ் தலைவாஸ் என்ன பண்ண போகிறீங்கன்னு. நீ சொன்ன அர்ஜுன் தான் அர்ஜுனை தான் ஸ்டாப் பண்ணணுன்னு. அப்போ பவனை பற்றி உனக்கு கவலை இல்லையா? பக்கத்தில் நின்றுட்டுருக்கார் பவனுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லையா? சிங்கிள் ஹேண்டடாக ஜெயிக்க மாட்டார் அவருன்ற மாதிரி கேட்டாங்க அவங்க, மாட்டி விடுறதுக்கு. ஸோ அவர் சொன்னார், மேடம் அப்படின்னாரு சுனில். ஹோல் டீமே ரொம்ப நல்ல டீம் தான், அவங்களோட டிஃபென்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கு. பவன் அண்ட் அர்ஜுன் அவங்க 2 பேரும் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டோன்னா நாங்கள் ஜெயிச்சிருவோம். நேற்று ஷாதுல் எப்படி கண்ட்ரோல் பண்ணோம், எவ்வளோக்கு எவ்வளோ அவரை வெளில மேட்டில் உட்கார வச்சப்போ எங்களுக்கு அட்வான்டேஜ். அது மாதிரி இந்த 2 பேரை எவ்வளோக்கு எவ்வளோ நாங்கள் மேட்டில் உட்கார வைக்கிறோமோ எங்களோட வின்னிங் பர்சன்டேஜ் ஏறும் அப்படின்னாரு. இப்போது மெசேஜ் தான் சொல்ல விரும்புகிறீங்க பவனுக்குன்னு கேட்டாங்க. சொன்னார், மெசேஜ் இதுதான், நல்லா விளையாடுங்க. அண்ட் நாங்களும் நல்லா விளையாடுறோம். ஷாதுல் மாதிரிலாம் நான் கொடுக்க மாட்டேன் மெசேஜ். அண்ட் அவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஃபெயில் ஆகிட்டார் அவர், ஐ ஆம் த பெஸ்ட்டுன்னு. ஸோ இப்போ நான் என்ன மெசேஜ் சொல்கிறேன்னா, தமிழ் தலைவருக்கு நல்லா விளையாடுங்க, நல்ல டீம் ஜெயிக்கட்டும், யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ ஜெயிக்கட்டும்னு சிம்பிளாக சொன்னார். ரைட், இப்போ பவன் என்ன சொன்னார்னு பார்த்துருவோம். பவனை கேட்டாங்க. அப்புறம் பவன், ஃபஸ்ட்டு மேட்சாக நீங்கள் பிரமாதம் விளையாடி ஜெயிச்சிட்டிங்க. ஸோ நீயும் அர்ஜுனோட ஜோடி பிரமாதமாக இருக்கு, ட்ராஃபி ஜெயிச்சிருங்க போயிருக்க அப்படின்னு கேட்டாங்க. மேட்சுக்கு முன்னாடி நல்லா கேட்டாங்க. அந்த மேட்ச் தோத்துட்டோம். एनीवे, जोक्स अपार्ट. और ना बदल சொன்னார்னா, ट्रॉफी के बारे में तो नहीं कह सकता है, लेकिन अच्छा यूनिट है हमारा राइडिंग यूनिट. मैं और अर्जुन और नरेंद्र भी है, हमारे पास और भी अच्छे अच्छे राइडर है. और हम लोग जीतना चाहते हैं, मैच बाय मैच लेंगे हम. एंड डेफिनेटली हर मैच जीता तो डेफिनेटली कप भी जीत जाएंगे அப்படின்னார். என்ன சொன்னார்னா, ட்ராஃபி எடுக்கணுன்ற இன்டென்ஷன் ஸ்ட்ரெயிட்டாகவே கிடையாது. எங்களுக்கு ஃபஸ்ட்டு பிளே ஆஃப் போனோம். எஸ், எங்கிட்ட ரொம்ப நல்ல ரைடிங் யூனிட் இருக்குது. நான் அர்ஜுன் ப்ளஸ் நரேந்தர் வேறு இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நல்ல ரைடர்ஸ்லாம் இருக்காங்க. டிஃபென்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்குது. 1 by 1 தான் நாங்கள் மேட்ச் எடுப்போம். ஒரு மேட்சை ஜெயிச்சுட்டு வரதான் நாங்கள் விரும்புவோம். ஒரு மேட்சை ஜெயிச்சுட்டு வந்தால் டெஃபினெட்லி ட்ராஃபி ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிருவோம். ஸோ இதுதான் 1 மேட்ச் அட் அ டைம் தான் நாங்கள் யோசிச்சுட்ருக்கோம் அப்படின்னு சிம்பிள் அண்ட் மாடஸ்ட்டாக சொன்னார். அப்புறம் 2வது கேட்டாங்க, உனக்கு பர்சனல் பேட்டில் ஏற்கனவே இருக்குது சுனில் கூட, அவர் வர நிற்கிறார் பக்கத்தில். அண்ட் இப்போ இவர் எதாவது பிளானோட வந்திருக்கியா, எப்படி ஸ்டாப் பண்ண போகிறீங்க இவரை? பதில் சொன்னார், இல்லை அப்படிலாம் ஒன்றும் எங்களுக்குள்ளே ரைவல்ரி அப்படிலாம் கிடையாது. சுனில் வெரி குட் டிஃபெண்டர். எவ்வளோக்கு எவ்வளோ சுனிலை நாங்கள் வெளில உட்கார வைக்கிறோமோ 2 பிளேயரை வெளில உட்கார வைக்கிற மாதிரினாரு. ஆமாம், ஒரு டிஃபெண்டரையும் வெளில உட்கார வைக்கிறோம், கேப்டனையும் வெளில உட்கார வைக்கிறோம். ஏன்னா இஸ் த பெஸ்ட் கேப்டன். அவருடைய கேப்டன்சியும் உள்ளே நடக்காது, அவர் வெளில உட்காந்தானா. அதுதான் எங்களுக்கு ரொம்ப வேணும். நேற்றே நீங்கள் பார்த்தீங்க எப்படி ஒரு லாஸ்ட்டில் பெர்ஃபார்ம் பண்ணார், எப்படி கேப்டன்சி பண்ணார், எப்படி லீடர்ஷிப் பண்ணாருன்னு. அண்ட் பெனால்ட்டிக்கு தரப்பு ஜெயகாத்தோ, அதாவது இந்த மேட்ச்சு நாக் அவுட்டு டை பிரேக்கருக்கு போச்சுன்னா போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ அங்கே வந்தால் இவங்க என்ன பண்ணுவாங்க, நேற்று பார்த்துட்டோம். ஷாதுல் அவுட் பண்ணதாகட்டும், இவரோட ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்லேயும் பார்த்துருக்கேன் இவரோட பெர்ஃபார்மன்ஸை. பிரமாதமான பிளேயர். சுனில் கண்ட்ரோல் எடுத்துப்பார் டீமை. அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ இவர் வெளில உட்கார வைக்கிறோமோ அவங்களோட கண்ட்ரோல் போயிடும் மேட்டில். அவங்களோட டிஃபென்ஸ் எல்லாமே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க, என்ன பண்ணணும் ஏது பண்ணணும், ஒருத்தர் பார்ப்பாங்க. ஸோ கேப்டன் வெளில உட்காந்தாரா நாங்கள் ஜெயிச்சிருவோம். எவ்வளோக்கு எவ்வளோ வெளில உட்காராங்க பர்சன்டேஜ் ஏறுன்னு சொன்னார். இவ்வளோக்கு கேப்டன் 0 பாயிண்ட் தான் நேற்று. ஆமாம், மேட்ச் முடிஞ்சோன்னே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்கிறார், அதில் அவர் என்ன சொன்னார். பட் ஸ்டில் கேப்டன், அவர் அந்த கேப்டன் ஜாப் கரெக்டாக பண்ணார். ஏதாவது மெசேஜ் சொல்ல விரும்புறியா அவங்க சுனிலுக்குன்னாரு. சொன்னாரா, எங்களுக்கு எதிராக ஆகட்டும் எல்லா மேட்சும் நீங்கள் நல்லா விளையாடணும், நல்ல பெஸ்ட் டீம் ஜெயிக்கட்டும்,
ஐம் விஷிங் இம் பெஸ்ட் ஆஃப் லக்னாரு. சுனிலுக்கு பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லிட்டு மேட்சை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னாரு. இதுதான் பவன் சொன்னது, முடிஞ்சுச்சு. நீங்கள் நினைக்கிறீங்க, உங்கள் கருத்தை சொல்லுங்கள். போய் பார்த்து நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கும். தேங்க்யூ ஸோ மச்.